மக்களே, இன்று நாம் திருக்குறள் 457ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் உள்ள அரசியல் என்னும் இயலில் இடம்பெற்றுள்ள சிற்றினஞ்சேராமை அதிகாரத்தின் 7 குறள். மனுநலம் மன்னுயிர்க்கு ஆக்கம் இனநலம் எல்லா புகழும் தரும். இந்த குறள் சொல்ல வருவது என்னவென்றால், நல்ல மனநிலையுடன் வாழ வேண்டும் என்பது உடல் நலத்திற்கும் சமூக புகழுக்கும் வழிவகுக்கும். மனநலம் என்பது மனத்தின் சுத்தம், கட்டுப்பாடு, அமைதி ஆகியவற்றை குறிக்கிறது. இது பேணினால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மற்றும் போராட்டங்களில் வெற்றி பெறலாம். உதாரணமாக, ஒரு மாணவன் தேர்வு முன் அழுத்தத்தை சமாளிக்க தனது மனநிலையை அமைதியாக வைத்தால் சிறப்பாக படிக்க முடியும். மற்றொரு உதாரணம், தொழில் உலகில் மேற்பார்வையாளர் குழும அழுத்தம் வரும்போது மனநிலையை கட்டுப்படுத்தி முடிவுகளை சூழ்ந்தானாக எடுக்க முடியும். இன்றைய வாழ்க்கையில் இந்த குறள் முக்கியமானது. ஏனெனில் நவீன தொழில்நுட்பம், சமூக ஊடகம் போன்றவை மன அழுத்தத்தை அதிகரிக்கின்றன. ஆனால் மனநலத்தை கவனித்தால் எதையும் சமாளிக்க முடியும். மனநலத்தை பேண பிராக்டிக்கல் முறைகள் சில. மனநிலையை ஒழுங்காக வைத்துக் கொள்ள தினசரி தியானம் செய்யுங்கள். நல்ல உணவு, போதுமான தூக்கம், உடற்பயிற்சி அவசியம். இயற்கை சஞ்சாரம் மனதை ஆசையும். நீங்கள் இவற்றை பின்பற்றினால் உங்கள் வாழ்வில் ஒழுங்கு, புகழ், சந்தோஷம் அதிகரிக்கும். இதனால் சமூக விலங்கணி கூட அதிகமாகும். அதனால் மனநலம் பேணி இனநலத்தை விரிப்பதன் மூலம் நீங்கள் ஆன்மீகமும் உடலிலும் முழுமையான வெற்றியை அடைய முடியும். இதுதான் இந்த குறள் மிக அழகாக எடுத்துக் கூறுகிறது. மனநலம் மன்னுயிர்க்கு ஆக்கம் இனநலம் எல்லா புகழும் தரும். அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.